हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणिधि त्वयिकागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैः अभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दम्। त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगात् अरण्यं मायामृगं दैतयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम्। श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यवर्गधातुप्रवालनटवेशमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। ஸ்ரீமத்பாகவதத்தினுடைய 4வது ஸ்கந்தம் தக்ஷயஜ்ஞம் துருவச்சரித்திரம் பிருது மகாராஜாவினுடைய சரித்திரம், பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிற ராஜாவினுடைய சரித்திரம், இதெல்லாம் 4வது ஸ்கந்தத்தில் சொல்லப்படுறது. இது முறையே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று 4 விதமான புருஷார்த்தங்களையும் இதில் கொடுக்கிறார். அதில் முதல்ல தக்ஷயஜ்ஞம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மனோஸ்துஷதரூபாயாம் திஸ்ரக்கன்யாச்ச ஜக்னிரே ஆகூதிர் தேவஹூதிஷ்ச பிரசூதிரிதி விஸ்ருதாக. ஸ்வயம்புவ மனுவிற்கு 3 பெண்கள் பிறந்தா, ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி என்று. அதில் ஆகூதி அப்படிங்கிறவள ருச்சி அப்படிங்கிற பிரஜாபதிக்கு புத்திரிகா தர்மமாசிரித்ய சதரூபானுமோதிதான்னு புத்திரிகா தர்மம் அப்படிங்கிற ஒரு முறையில் தன் பெண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து, அதாவது தனக்கு புத்திரன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஒரே பெண்ணை வச்சுட்டு இருக்கிறவன் தனக்கு புத்திரன் வேணும்னு ஆசைப்பட்டான்னா தன்னுடைய பெண்ணை புத்திரிகா தர்மம் அப்படிங்கிற சாஸ்திர பிரகாரம் கல்யாணம் பண்ணி கொடுத்து
அவளுக்கு பிறக்கிற பையனை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது. அப்படி சுவாயம்புவம் ஒன்று பண்ணிட்டாராம். ஏன்னா நிறையா பிரஜோத்பத்தி பண்ணணும் என்பதனால. அப்பேற்பட்ட அந்த ருச்சி ஆஹூதி அவர்களுக்கு பகவான் யஜ்ஞன் அப்படிங்கிற திருநாமத்தில் ஸ்ரீமன் நாராயணனே அவதாரம் பண்ணினார். அந்த யஜ்ஞன் அப்படிங்கிறவர் தக்ஷிணை அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டு தோஷ பிரதோஷ சந்தோஷ பத்ரசாந்திரிடஸ்பதி இத்ம கவிர் விபுஸ்வன்னஹ சுதேவோ ரோச்சனோத்திஷட் 12 புத்திரர்களை பெற்றெடுத்தாராம். தோஷன் பிரதோஷன் சந்தோஷன் பத்ரன் சாந்தி இடஸ்பதி இத்மர் கவிர் விபு ஸ்வன்ஹன் சுதேவன் ரோச்சனன் அப்படின்னு இப்படி அந்த பரம்பரையை சொல்லிட்டு வரார். கர்தம பிரஜாபதிக்கு 9 பெண்கள் பிறந்தான்னு சொன்னோம். அந்த 9 பெண்களை யார் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் என்று அந்த பரம்பரையையும் விஸ்தாரமாக இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். இந்த ஸ்கந்தம் ஆரம்பத்திலேயே. அதன் பிறகு பிரசூதி அப்படிங்கிறவளை தக்ஷன் அப்படிங்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி தரார். தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறவன் யாருமே உயர்ந்த இடத்துக்கு போனாலும் உயர்ந்த பதவிக்கு போனாலும் வினயம் அப்படிங்கிறது முக்கியம். எவ்வளவுக்கு நாம் வினயமாக இருக்கோமோ அவ்வளவுக்கு நமக்கு மதிப்பு அதிகம். தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணுறார். அந்த ராஜசூய யாகத்தில் முதல்ல யாரை பூஜை பண்ணுறது அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்கும் பொழுது முதல் மரியாதை அந்த பூஜையை ஏற்றுக்கிறதுக்கு இந்த சபையிலேயே ஒருத்தருக்கு தான் அதிகாரம் உண்டு என்று எல்லாரும் சொன்னான். யாரை சொன்னான்னா கிருஷ்ணனை சொன்னான். சரி, கிருஷ்ணனை சொன்னதும் அந்த கிருஷ்ணன் எங்கன்னா கிருஷ்ணன் எங்கன்னு தேடும் பொழுது கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அந்த ராஜசூய யாகத்துக்கு யாரெல்லாம் வருகை தருகிறார்களோ அவர்களுக்கு பாத பூஜை பண்ணிட்டு இருக்கானா பகவான். எல்லாராலையும் பூஜிக்கத்தக்கவன் எல்லாரையும் பூஜிக்கிறான் அப்படிங்கிறது தான் மகிமை. நான் பகவான் அப்படின்னு இல்லை பாருங்க. அப்போ உயர்ந்த பதவி போனாலோ புகழ் கிடைத்தாலும் பொருள் கிடைத்தாலோ எது நடந்தாலும் வினயம்ங்கிறது இருக்கணும். வினயம் இருந்தால் தான் மகிமை. தக்ஷனுக்கு வினயம்ங்கிறது இல்லை. ஏன்னா இந்த தக்ஷன் அவனுக்கு பிரம்மா என்ன பண்ணினார், தனக்கு அடுத்ததான் பட்டம் கட்டி வச்சாராம் தக்ஷனை. பிரஜைகளுக்கெல்லாம் இவன் தலைவன் அப்படின்னு. சாட்சாத் பகவானுக்கு அப்புறம் பிரம்மாவுக்கு அப்புறம் தக்ஷன் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால தக்ஷன் இன்னும் மண்டகணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த தக்ஷன் என்ன பண்ணுவான், ஆடம்பரமான யாகங்கள் நிறையா பண்ணுவான். ஆடம்பரமான யாகங்கள். அவனுக்கு தாக்ஷாயணி அப்படிங்கிற ஒரு பெண் சதீதேவி, அவளை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அவனுக்கு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி தரலையா, பிரம்மதேவன் சொன்னார் அப்படிங்கிறதுனால பிரம்மாவுடைய வாக்கை போய் அவமதிக்கக்கூடாது என்று கல்யாணம் பண்ணி கொடுத்தான் தக்ஷன். அந்த தக்ஷன் நிறைய யாகங்கள் பண்ணுவான். அப்போ அப்படி யாகம் பண்ணும் பொழுது ஒரு சமயம் ஒரு யாகம் நடத்துகிறான். ஒரு யஜ்ஞசாலை அமைத்து
பிருகஸ்பதி சவம் என்கின்ற யாகம் பண்ணும் பொழுது தக்ஷன் எல்லா தேவர்களையும் அழைச்சிருக்கான். பிரம்மாவை கூப்பிட்டுருக்கான். சிவபெருமானும் வந்திருக்கார். இப்படி எல்லாரும் சபைக்கு வந்திருக்கான். அதில் வந்திருக்கக்கூடிய தேவர்கள் அவர்களெல்லாம் விட ஸ்தானத்தில் பெரியவன் தக்ஷன். அதனால் தக்ஷன் இந்த யாகசாலைக்கு பிரவேசம் பண்ணும் பொழுது தேவர்கள்லாம் ஸ்தானத்தில் பெரியவனாச்சே என்று தக்ஷனை எழுந்து மரியாதை பண்ணினான். தக்ஷனுக்கு தக்ஷன் வந்து இவர்கள் மரியாதை பண்ணுறார்களே அப்படின்னு இவர்களை கவனிக்கலை. அந்த சபையில் பிரம்மதேவன் எழுந்துக்கலை, சிவபெருமான் எழுந்துக்கலை. பிரம்மதேவன் ஏன் எழுந்துக்கலை அப்படின்னா, பிரம்மாவுக்கு அப்பாங்கிற ஸ்தானம் தக்ஷனை விட பெரிய ஸ்தானம். எந்த அப்பாவாவது பையன் வராருன்னு எழுந்துப்பாளான்னு? பையன் கலெக்டரே ஆனாலும் அது ஆற்று வாசல் வரைக்கும் தான். ஆற்று வாசலில் செருப்பை கழட்டிட்டு வரோம். அது இப்போ நிறையா பழக்கம் இல்லை நிறையா பேருக்கு. ஆற்றுலேயே போட்டுட்டு போயிடுறா. ஏன் கழட்டிட்டு வரோம்? நம்முடைய நிலைமை, பதவி உயர்வு, பணம் இருக்குது அப்படிங்கிற, நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் செருப்பை கழட்டுற மாதிரி வாசல்லே கழட்டி போட்டுடணும். உள்ளே வரும்பொழுது குடும்பத்தில் இருக்கிற ஒரு புத்திரனாவோ ஒரு பெண்ணாவோ ஒரு கணவனாவோ மனைவியாவோ அப்பாவாவோ இப்படி வரணும். குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனாக இருக்கணும். அதனால் அப்பா வந்து பையன் வரான்னு எழுந்து நின்றா அந்த அப்பா அசடுன்னு அர்த்தம். அதனால் பிரம்மதேவன் எழுந்துக்கலை. தக்ஷன் அவர் எழுந்துக்கலைங்கிறத கூட தப்பாக நினைக்கலை. சிவபெருமான் இவன் எனக்கு மாப்பிள்ளை தானே, இவன் ஏன் எழுந்துக்கலை? சிவபெருமான் ஏன் எழுந்துக்கலை அப்படின்னா, பொதுவாக மாப்பிள்ளை வந்தால் மாமனார் தான் எழுந்துப்பா. மாமனார் வந்தால் மாப்பிள்ளை எழுந்துக்க மாட்டான். ஆனால் பரஸ்பரம் மரியாதை அப்படிங்கிறது உண்டு. மாப்பிள்ளை ஸ்தானமும் மரியாதை கொடுக்குற ஸ்தானம்தான். மாமனாரும் வயசில் பெரியவர் தான். அந்த வியாசத்துலேயும் நாம் வந்து மரியாதை தரலாம். மரியாதை நிமித்தமாக எழுந்துக்கலாம். மரியாதை நிமித்தம். ஏன்னா மாப்பிள்ளைக்கு மாமனார்னு சொல்லிட்டா போருமா, தலைக்கு மேலே ஐஸ் கட்டி வச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துடுமா. ஏன்னா தீபாவளியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தரேன் இருக்கார், கார் வாங்கி தரேன் இருக்கார், ஏதோ பணம் கொடுக்குறேன் இருக்கார். அப்படின்னா மாப்பிள்ளைக்கு மாமனார்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால் இந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா அதே பசங்களுக்கு பிறந்தது கல்யாணமானதுமே தன்னுடைய அப்பா அம்மாவை மறந்துடுவாளாம். ஆனால் பெண்களுக்கு எப்படின்னா, ஆனானப்பட்ட சீதையே சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பெண்களுக்கு சீதை கல்யாணமானதிலிருந்து தன்னுடைய அப்பா வாத்துக்கு பிறந்தகத்துக்கு போனா ஒரு நாளாவது அப்படின்னு வால்மீகி எழுதவே இல்லை. சீதையும் போகலை, ஜனக மகாராஜாவும் பொண்ணை பார்க்குறேன்னு வரலை. அப்படி இருக்கும் பொழுது காட்டுக்கு போகிற அன்றைக்கு சீதை ராமர் சீதையை விட்டுட்டு போகிறேங்கிறார். அப்போ சீதை என்ன சொல்கிறா? சிந்தாமன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராமஜாமாதரம் பிராபிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். எங்கள் அப்பா உங்களை என்ன நினைப்பா அப்படின்னா, அப்பா கிட்டேன்னு ஒரு கடுதாசி இல்லை, அப்பா நீ இருக்கியா இல்லையான்னு இவளை கேட்கல, என் பொண்ணை சரியான இடத்துல தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற தைரியத்தில் அவர் தைரியமாக அங்கே உட்காந்துட்டுருக்கார். சீதா பிராட்டியும் அதை பற்றி கவலைப்படலை. எங்கள் அப்பா வந்து என்னை பார்க்க வரலையேன்னு வருத்தப்படலை. ஏன்னா ராமரோடு இருக்கும் பொழுது மற்ற கவலைகள் ஏதாவது வருமானு.
அப்போ சீத்தை கவலைப்படலை. அப்படி இருக்கும் பொழுது கூட சீதைக்கு புறந்தகத்து நினைவு எங்கேருந்து வந்தது அப்படின்னா அதுதான் ஸ்திரீகளுடைய சுபாவம். ஸ்திரீகளுடைய சுபாவம் அது. அதனால இங்க மாப்பிள்ளையான சிவபெருமான் எப்படின்னா கம்பீரமாக உட்கார்ந்துட்டு இருக்கார். மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு தோரணையில் இல்லை. பின்ன என்னன்னா சிவபெருமானுக்கு ஒருத்தனை மதிக்கணும் இல்லை ஒருத்தனை அவமதிக்கணும் அப்படின்னு பேதமே தெரியாது. அவருக்கு பேதமே தெரியாது. அதனால் அவருக்கு பேதம் தெரியாமல் இருக்கிற அவரையே தக்ஷன் சபையிலேயே நிந்தனை பண்ணுறான். அயம் து லோகபாலானாம் யசோக்னோ நிரபத்ரபஹாம் சத்பிராச்சரித பந்தா ஏன ஸ்தப்தேன தூஷிதா. வெக்கம் இருக்கான் இந்த பரமசிவனுக்கு அப்படிங்கிற. ஏன்னா எல்லோருடைய சுத்தமான யசஸ் என்ன இருக்கோ அதை இவன் மண்ணோட மண்ணாக புதைச்சிட்டானே, இவனுக்கு இவ்வளவு கர்வம் இருக்கக்கூடாது என்று சபையிலேயே சொல்றார். சபையிலேயே பேசுறார். அதனால சொல்றார், என்னதான் இவனுக்கு நான் என் பெண்ணை கொடுத்தாலும் என் பெண்ணை கொடுத்துருக்கேன், அதனால இவன் எனக்கு மருமகன் அப்படின்னா மகன் மாதிரி தானே, எனக்கு எழுந்து இவன் மரியாதை செஞ்சிருக்கலாமே. பிரேதா வாசேஷு கோரேஷு பிரேதைர் பூத கணேர்விருதா அடத்யுன் மத்த வண்ணக்னோ யுக்தகேஷோ ஹசன்ருதன். இவனுக்கு ஒரு நாகரீகம் எங்கேயாவது தெரியறதா? என்னன்னா இவனுக்கு கூட இருக்கிறவா சகவாசம் வேற சரியில்லை. பிரேத பூத கணங்களெல்லாம் வச்சுருக்கான். அவள் தான் இவனுக்கு கூட இருக்கிறவா. பிரேதாவாசேஷு கோரேஷு. மேலே என்னன்னா எப்போ பாரு மயானத்திலேயே வசிக்கிறான் இவன். ஒரு நல்ல வீடு எடுத்து அதில் இருக்கக்கூடாதா? மயானத்தில் இருக்கான். ஒரு ஆடை அலங்காரமாவது நன்னா இருக்கா? சிதா பஸ்மகஸ்நானஹ பிரேதஸ்ரங்ரஸ்தி பூஷணஹ சிவாபதேசோ யசிவோ மத்தோ மத்த ஜனப்பிரியா. இவன் உடம்பு பூரா ஒரு பவுடர் பூசிண்டான்னா பரவாயில்ல. ஒரு சபைக்கு வரோம், ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு வரோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு பவுடர் பூசிண்டு ஒரு சென்ட் அடிச்சுண்டு ஒரு நல்ல வஸ்திரபூஷணங்கள்லாம் போட்டுட்டு வரக்கூடாதோ? இவன் போட்டு இருக்கிற வஸ்திரத்தை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கு. கழுத்தில் கபால மாலை, கழுத்தில் இன்னும் பாம்பு வேற சுற்றின்னு இருக்கான், கையில் டமரு வச்சுன்னு இருக்கான், ஒரு கையில் சூலத்தை வச்சுன்னு இருக்கான். எங்கேயாவது ஒரு நல்ல இது இருக்கா? உடம்பு பூரா சாம்பலை பூசிட்டு வந்திருக்கான், மண்டை ஓடெல்லாம் போட்டுன்னு இருக்கான். ஒரு பைத்தியக்காரன் எப்படி இருப்பானோ அது போல இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இவனுக்கு என் பொண்ணை போய் கொடுத்தனே அப்படின்னா, இவன் இவ்வளவு சொல்லியும் சிவபெருமான் எப்படி இருந்தார்னா வினிந்தியைவம் ச கிரிஷம் அப்ரதீபம் அவஸ்திதம் தக்ஷோதாப உபஸ்பிருஷ்ய கிருத்தா சப்தும் பிரச்சக்ரமே. சிவபெருமான் அமைதியாக இருந்தார். இந்த தக்ஷன் என்னை திட்டான் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் கூட அவருக்கு தெரியல. ஏன்னா இப்போ இவன் சொன்ன அத்தனையுமே இவருக்கு நல்லது தான். சிவபெருமானுக்கு வேதம் தெரியாது அப்படின்னும் பொழுது சிவபெருமானுடைய வலது கையில் அக்னி இருக்கு. இது அக்னி. அக்னிக்கு விரோதமானது ஜலம், தலையில் கங்கைங்கிறது வருது. இது ஜலம், இது கையில் இருக்கிறது அக்னி அப்படிங்கிற பேதம் தெரியாது அவர் வச்சுன்னு இருக்கார். சிவம் அப்படின்னாலே மங்களத்தை தரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சவம்னு பேர், இறந்து போனவனுக்கு. இவர் மயானத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னாரே, மயானத்தில் இருந்து கொண்டு சவமாக வரக்கூடியவனுக்கெல்லாம் நாம சங்கீர்த்தனத்தை அவன் காதில் சொல்லி
அவனை கொக்கி போட்டு இழுத்து பகவான்கிட்ட அனுப்பணும்னு முயற்சி பண்ணுறாராம். அந்த சாக்கு மேலே ஒரு கொக்கி போட்டால் சீன் ஆயிடும். அதான் சிவம். மேலும் இன்றைக்கும் காசியில் ஒரு ஜீவன் இறந்து போயிட்டான்னா இங்கெல்லாம் அடிக்கிறா மேலதாளத்தோட ஒருத்தன் செத்து போயிட்டா. காசியில் ஒரு ஜீவன் இறந்து போயிட்டான்னா என்னன்னா அந்த ஜீவனுக்கு ஒரே ஒரு அவனை அப்படி தூக்கிண்டு போகும்பொழுது ராமநாம் சத்யஹை ராம்நாம் சத்யஹைன்னு ராமநாமம் சொல்லுவா. யாரா சொல்லுவான்னா தூக்கிண்டு போகிறவாளும் சொல்லுவா. முக்கியமாக யார் அங்கே நாமா சொல்கிறதுன்னா அந்த இறந்து போன ஜீவனுடைய காது பக்கமாக சிவபெருமான் வந்து ராமநாமத்தை சொல்லுவார். அதனால் இந்த கையில் அக்னி இருக்குது, இங்கே ஜலம் இருக்குது, பேதம் தெரியாது. உடம்பு பூரா சாம்பலை பூசிக்கிறார் அப்படிங்கிறது அந்த சாம்பல் பிரகாரம் அவனுக்கு சத்கதியை கொடுக்கறதுக்காக. ஏன்னா நாம் வந்து நெத்திட்டுக்கிறோமே, எதுக்காக நெத்திட்டுக்கிறோம்? மண் அப்படிங்கிறத தான் இங்கே இட்டுக்கிறோம். திருமணாவோ விபூதியாவோ அவரவர்களுடைய சின்னம் எதுவோ அதுபடி. ஏன் அப்படி இட்டுக்கிறோம் என்று கேட்டால், நாமெல்லாம் மண்ணிலேருந்து பிறந்தவா மண்ணோடையே போயிட போகிறோம் அப்படிங்கிறத முதல்லையே சொல்லித்தரார் பெருமாள். அதனால தான் இங்கே இட்டுக்கிறோம். எப்போதும் அப்படி இட்டுண்டு கண்ணாடி பார்க்கும்போது நமக்கு இது தெரியணும். நாம் மண்ணோட மண்ணாக போகிறோங்கிறது மறந்து போயிடும்னு பாகவதமே சொல்கிறது. நமக்கு மறந்துடுமா, சாக போகிறோங்கிறதே மறந்துடும்னர். கலிஹி அத்தியந்த விஸ்மிருதிஹினர். கலியில் சாக போகிறோங்கிறதே மறந்துடுமா. இன்னும் இருக்க போகிறோம், இன்னும் சௌக்கியமாக இருக்க போகிறோம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், இன்னும் இருக்க போகிறோம்னு நினச்சிருந்தே உயிர் போயிடுமா. அதனால் இந்த இடத்துல அவருக்கு உடம்பு பூரா சாம்பல் பூசின்னு இருக்கார் அப்படின்னா அந்த சாம்பல் நன்மையை தரக்கூடியது. அப்புறம் ஒரு பக்கம் பூதகணங்கள், ஒரு பக்கம் தேவகணங்கள்னா ரெண்டு பேரையும் வச்சு மேய்க்கிறார்னா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியாததுனாலே, பேதம் இல்லை, வித்தியாசம் இல்லை, பேதப்படுத்தி பார்க்க மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய அவரையே வந்து இந்த தக்ஷன் சபையிலேயே நிந்த பண்ணுறான். ஒருத்தரை நமக்கு பிடிக்காது அப்படின்னாலும் ஏதோ ஒரு தப்பு நடந்துடுத்தினாலும் சபையில் நாம் அவமரியாதை பண்ணக்கூடாது. அதனால் இந்த ஒரு நாகரீகம் கூட தெரியல இவனுக்கு. இவன் நாகரீகத்தை பற்றி சிவபெருமானை பற்றி பேசுகிறான். தக்ஷனுக்கு நாகரீகம் தெரிஞ்சிருக்கா? இவன் நாகரீகத்தை பற்றி பேசுகிறான். அதனால் சிவபெருமான் அமைதியாக இருந்தார். சிவபெருமான் அமைதியாக இருந்தது இது கேள்விப்பட்ட நந்திகேஸ்வரர் அவர் எழுந்து தக்ஷனை கோபப்பட்டு திட்ட ஆரம்பித்தார். கோபப்பட்டு திட்டினார். தக்ஷனை திட்டினதும் தக்ஷனுக்கு சாபம் கொடுத்தார். தக்ஷோ பஸ்தமுகோ அச்சிராத். தக்ஷனை பார்த்து சொன்னார், என்னடா வளன்னு ஆடு மாதிரி சத்தம் போட்டுட்டே இருக்க. இப்படி நீ சத்தம் போடுறதுனால நீ அடுத்த பிறவி நீ ஆட்டுத்தலையோடு தான் பிறப்ப அப்படின்னு சாபம். உடனே பிருகுமுனிவர் எழுந்தார். அந்த பிருகுமுனிவர் என்ன பண்ணினார்? இந்த நந்திகேஸ்வரரையும் தக்ஷனையும் சபிக்க ஆரம்பித்தார். சிவபெருமான் பார்த்தார், இது என்ன ஒரு சத்காரியத்துக்கு வந்திருக்கோம், வந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கே, நாம் இருக்கிறதுனால தான் இப்படி ஆறுது, அப்போ நாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சிவபெருமான் சதிதேவியை அழைச்சிண்டு பூதகணங்கள் நந்திகேஸ்வரர்லாம் அழைச்சிண்டு கைலாசத்துக்கு கிளம்பிட்டார். நாம் உலகம் பூரா பிரசித்தமாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். எது? மாமியார் மாட்டுப்பெண் சண்டை. லோகம் பூரா பிரசித்தம். மாமியார் மருமகள் சண்டைனா லோகம் பூரா பிரசித்தம். ஆனால் இங்கே பாகவதம் பாருங்க, மாமனார் மாப்பிள்ளை சண்டை ஒன்று சொல்கிறார் இந்த கதையில்.
ரொம்ப நாளாக அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை இல்லையா. யாருக்குன்னா தக்ஷனுக்கும் சிவபெருமானுக்கும். இப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் பிருகஸ்பதி சவங்கிற யாகத்தை நடத்துகிறான் தக்ஷன். அந்த யாகத்துக்கு பத்திரிகையெல்லாம் போட்டிருக்கான். பத்திரிகையை போட்டு சிவலோகத்திலேருந்து இருக்கக்கூடிய குபேரனை போய் கூப்பிட்டுருக்கான். சிவபெருமானை கூப்பிடக்கூடாதோ? சிவபெருமானை பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டானோ. சிவபெருமான் சிரிச்சுண்டே விட்டுட்டார். இப்படி யாகங்கள் ஆரம்பிக்கிறது. தேவர்கள் தேவதாஸ்திரிகள்லாம் போறா அந்த யாகத்துக்கு. அவர்கள் போறவா சும்மா இருக்கக்கூடாதா? ஒரு எட்டு நாம் தாக்ஷாயணியை பார்த்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வந்தாலாம். தாக்ஷாயணி இடத்துல வந்து இது போல உங்கள் அப்பா யாகம் பண்ணுறாராமே, நீ வரலையா? உடனே தாக்ஷாயணி என்ன பண்ணா, உங்களுக்கு தெரியாதா, ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் ஆத்துக்காரருக்கும் ஆகலை, இதில் வேற நான் வந்து யாகத்துக்கு எப்படி வர்றது, எங்கள் குடும்ப பிரச்சனை தான் லோகத்துக்கே தெரியுமே அப்படின்னு பேசலை. தாக்ஷாயணி புத்திசாலி பெண்ணாக இருக்கிறதுனால அந்த சண்டையை இன்னும் நல்லா கேட்ட அதிகரித்து காது குளிர அந்த சண்டையை கேட்கலாம் அப்படின்னு தான் அவள் வந்திருக்கா. அப்போ அதுக்கு தீனி போடலாமோ? அதனால் சதி தேவி என்ன பண்ணினா, நீங்கள்லாம் முன்னாடி போயின்ட்டுருங்க, நான் பின்னாடியே அவரை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னா. அவர் அழைச்சிட்டு வரேன்னு சதிதேவி சிவபெருமானிடத்தில் வந்து பேசுகிறா. அழகாக பேசுகிறா. பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதோ யஜ்ஞ மகோத்சவ கில வயஞ்ச தத்ராபிசராம வாமதே யத்யர்த்ததாமி விபுதா பிரஜந்தி. பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம். இதுபோல தக்ஷன் யாகம் பண்ணுறாராமே அப்படின்னு ஆரம்பித்தா என்ன பதில் வரும்? தக்ஷன் யாகம் பண்ணினா எனக்கு என்ன அப்படின்னு கோபமாக பதில் வரும். யாகத்துக்கு பத்திரிக்கை வந்துதா, பத்திரிக்கையும் வரல, ஒன்றும் வரல, போ அப்படின்னு பதில் வரும். எங்கப்பா யாகம் பண்ணுறாராமே அப்படின்னா, உங்கப்பா யாகம் பண்ண எனக்கு என்னடி என்று பதில் வந்தால் என்ன பண்ணுறது? அதனால் எங்கள் அப்பா யாகம் பண்ணுறாராமே, தக்ஷன் யாகம் பண்ணுறாராமே என்றெல்லாம் பேசாமல் உங்கள் மாமனார் யாகம் பண்ணுறாராமே, உங்கள் மாமனார் யாகம் பண்ணுறாராமே, அந்த யாகத்துக்கு தேவர்கள்லாம் போயிருக்கா, அதில் நாமும் போக வேண்டாமா? நாமும் போக வேண்டாமா? சிவபெருமான் சொன்னார், தாக்ஷாயணி சதி தேவி பொதுவாக தெய்வ காரியங்களுக்கு நம்மளை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, தாராளமாக போகலாம். ஆனால் எங்கே நம்ம வந்தாலே ஒரு சபையில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதோ அப்போ மீறி நாம் அங்கே போகணும்னு ஆசைப்படக்கூடாது என்று சாதாரண தர்மத்தை சொன்னார். மேலும் இந்த யாகம் வந்து எங்கப்பா தானே பண்ணுறா என்றெல்லாம் நீ பேசினா, உங்கள் அப்பா வந்து வெறுமை யாகம் பண்ணினா பரவாயில்ல, பத்திரிக்கையெல்லாம் போட்டு ஊருக்கே தண்டாரா போட்டு அங்கங்கே போய் கொடுத்துருக்கார், குபேரனுக்கு கூட கொடுத்துருக்கார். நான் இங்கே தானே உட்காந்துருக்கேன், ஒரு தடவை அந்த பத்திரிகை எனக்கு தூக்கி போட்டிருந்தா கூட நம்ம போயிருக்கலாம். எப்போ அவர் கொடுக்கலையோ நம்ம வரக்கூடாதுன்னு தானே அது அவர் பண்ணுறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் போய் உங்கள் அப்பாவுக்கு ஒரு தொல்லையை கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் அப்பா வந்து நாகரீகமாக இருக்கக்கூடியவர், நாகரீகமாக இருக்கிறவர், வஸ்திரபூஷணங்கள்லாம் நல்லா போட்டுருப்பார். நான் இப்படி கபால மாலையை போட்டுருப்பேன், மான் தோலை தான் உடுத்தின்னு இருக்கேன். உங்கள் அப்பா மாதிரி நாகரிகமாக பேசவும் தெரியாது எனக்கு.
மீறி நாம் போனோம்னா அது சரியாக வராது. எந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சு கூப்பிடலையோ, கூப்பிட வேண்டியவாளை, அப்போ மீறி போனால் நமக்கு மரியாதை இருக்காது, அவமரியாதை தான் இருக்கும். அதனால் இந்த இடத்துல சொன்னார், உங்கள் அப்பாவே ஆனாலும் சரி, நம்மளை அவள் பார்க்கணும்னு நினைக்காத பட்சத்தில் நாம் போய் பார்த்தா சரி இருக்காது. அதனால் நான் சொல்கிறத கேட்டு நீ சமத்தா இருங்கிறார். ஆனால் சிவபெருமான் சொன்னது எதுவுமே இவளுக்கு காதில் விழலை. வாசலுக்கும் உள்ளுக்கும் வந்துட்டு போயிட்டு கவலைப்பட்டுண்டு, சரி அப்படி அந்த யாகத்தை தானே பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். எங்கள் அப்பா வானா அப்படி இருக்கலாம், மற்றவ பந்துக்கள் என்னுடைய அக்கா தங்கைகள்லாம் இருக்காளே அவெல்லாம் என்னை நன்னா வரவேற்பா, எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் என்று நினச்சிண்டு நான் போயே தீருவேன் அப்படின்னு கிளம்பிட்டாலாம். சிவபெருமானும் பூதகணங்களை பாதுகாவலுக்கு அனுப்பி, நீ போய் அங்கே அவளை பார்த்து ஜாக்கிரதையாக கூட இரு அப்படின்னு அனுப்பிட்டார். உடனே சதி தேவி அந்த யாகசாலைக்கு, அந்த யாகத்துக்கு உள்ள வரா. தக்ஷன் இப்படி பார்த்து, வாமா எங்கே உங்கள் ஆத்துக்காரர் வரலையா இப்படி கேட்கக்கூடாதோ. தாக்ஷாயினியை இப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டானோ. உடனே சதி தேவிக்கு புரிஞ்சுது என்னன்னா, அவர் சொன்னார் நான் கேட்கல, இப்போ அவர் சொன்னதுனால எனக்கு இங்கே மரியாதை இல்லை, சொல்லி கேட்காததுனால எனக்கு இவருடைய மரியாதையாக முக்கியம். நான் யாகத்தை பார்க்க தானே வந்திருக்கேன், யாகசாலைக்கு போவோம் என்று திரும்பினான். இவ திரும்பினதும் உடனே இவளுடைய அம்மா தங்கை அக்காக்கள்லாம் சௌக்கியமாக இருக்கியாமான்னு கட்டி பிடிச்சுண்டு தங்க வளையல்கள் சீதனங்கள்லாம் கொடுத்தா. இதெல்லாம் எனக்கு வேண்டாமா, நான் யாகத்தை பார்க்க தான் வந்தேன் என்று சொல்லி சதிதேவி நேராக யாகசாலைக்கு வந்தா. அங்கே யாகசாலைக்கு வந்தால் சிவபெருமானுக்கு தர வேண்டிய அவிர்பாகத்தை யாகத்தில் கொடுக்கலையாம். அருத்ரபாகம் தமவேக்ஷாத்வரம் பித்ராச்ச தேவே கிருதகேலனம் விபோம் அநாத்ருதா யஜ்ஞ சதஸ்ய தீஸ்வரி சுகோபலோகானி வத்தக்ஷதீருஷா. அருத்ரபாகம் தமவேக்ஷாத்வரம், ருத்ர பகவானுக்கு தர வேண்டிய ஆகூத்தியை கொடுக்கல. ருத்ர பகவானுக்கு அப்படின்னும் பொழுது வேதமே ருத்ரனை பற்றி சொல்றது. வேதமே நமஸ்தே ருத்ரவமன்யவ புதோத இஷவே நமஹா அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கும் பொழுது, வேதத்தில் எந்தெந்த தெய்வங்களை சொல்லியிருக்கோ அந்த தெய்வம் நாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேதத்தை மாற்றத்துக்கு யாருக்கும் ரைட்ஸே கிடையாது. அதனால் சபையிலேயே தக்ஷனை திட்டினா. தக்ஷனை பார்த்து சொன்னால், யாருக்குமே எந்த ஒரு பேதமும் பார்க்காத அவரிடத்துல உனக்கு பேத புத்தியா? சிவம் அப்படின்னாலே மங்கள ஸ்வரூபனாச்சே. அப்படி இருக்கிற மங்கள ஸ்வரூபனிடத்துல நீ என்ன அமங்கலத்தை பார்க்குற? நீ ஒரு அமங்கலமாக இருக்கியே. அப்பா உனக்கு வேதத்தை மாத்திரத்துக்கு யாரு உரிமை அதிகாரம் கொடுத்தா? வேதத்தில் ருத்ரன்னு வர இடத்துல நான் காதை முடிப்பேன் அப்படின்னு சொன்னால், இது நீ எங்கள் சிவபெருமானுக்கு ஆத்துக்காரருக்கு பண்ணுற துவேஷம் இல்லை. நீ என்ன துவேஷம் காட்டுற? வேதத்தையே துவேஷம் பண்ணுற, வேதத்தையே துவேஷம் பண்ணுற. அதனால் சொல்கிறா, யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம் சகிருத் பிரசங்காத் அகம் ஆசுஹந்தி ததே பவித்ர கீர்த்திம் தமலங்கிய சாசனம் பவானஹோ துவேஷ்டி சிவம் சிவேதராகாம். அப்பா ஒரு வேடுவன் இருந்தான். அந்த வேடுவனுடைய தொழில் ஒரு பிராணியை அடிக்கிறது, கொலை பண்ணுறது, சாப்பிட்றது. இதுதான் காட்டில். அந்த வேடுவனுக்கு வயசாகி உயிர் போகிற நேரம் வந்தது. யம தூதுவர்கள் அவனை அழைச்சிட்டு போக வந்தா. அப்போ இந்த வேடுவனுடைய புத்திரர்கள்லாம், அப்பா நீ பாட்டு இறந்து போயிட்டேன்னா எங்களுக்கு ஜீவனத்துக்கு என்ன வழின்னு தெரியலையே. உடனே இவன் சொன்னான்,
பிரஹர ஆகர சம்ஹர அப்படின்னா சாகர நேரத்தில் 3 நாமா சொல்லிட்டான். நான் ஒரு பிராணியை பிடிச்சி அடித்து சாப்பிடு, பிரஹர ஆகர சம்ஹர. அவன் சொன்னது பிராணிய, ஆனால் அவன் உயிர் போகிற நேரத்தில் சொன்னது இந்த இடத்துல 3 தடவை சிவநாமத்தை சொல்லிட்டான். அதனால் யமலோகம் போக வேண்டிய அவன் கைலாசத்துக்கு போனான். அது என்னவா கைலாசத்துக்கு போவான்? அவன் என்ன நாமா சொல்லிட்டான் அப்படின்னா, அவன் 3 தடவை சொன்னானே பிரஹர ஆகர சம்ஹர. இந்த பிரஹரங்கிற வார்த்தையில் பிராவங்கிற எழுத்து, அது சேர்த்த எழுத்து, உபசர்க்கம்னு பேர். அந்த எழுத்தை எடுத்துட்டா ஹர. சம்ஹரங்கிற வார்த்தையிலேருந்து சம்ங்கிற எழுத்தை தள்ளிட்டோம்னா ஹர. ஆகரங்கிற வார்த்தையிலேருந்து ஆங்கிற எழுத்தை தள்ளிட்டோம்னா ஹர. இப்படி ஹர ஹர ஹரன்னு 3 தடவை சொன்னதுனாலே அவனுக்கு கைலாச பதவியை கொடுத்தவர் பரம கிருபாலுவாக இருக்கார். அவருக்கு நீ மாமனாராக இருந்துட்டு இப்படி ஒரு சிவன் நாமத்தில் உனக்கு துவேஷம் வந்துடுத்த. நீ உனக்கு அவர் மேலே துவேஷம்னு நான் நினச்சேன் இத்தனை நாளாக. ஆனால் இப்போ தான் தெரியறது உனக்கு சிவன் நாமத்திலேயே துவேஷம். அந்த சிவபெருமான் என்ன சில சமயம் தாக்ஷாயணின்னு கூப்பிடுவார். ஏன்னா உன்னுடைய பெண்ணுங்கிறது. நான் இப்போ வெக்கப்படுறேன் அந்த பேர் அடைஞ்சதுக்கு. இப்படி ஒரு சிவத்வேஷம் உடைய உனக்கு நான் பொண்ணா பிறந்தேங்கிறது, இந்த சரீரத்தையே நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி, உன்னை சொல்லி குற்றம் இல்லை, உனக்கு நான் பொண்ணா பிறந்தனே அதுதான் பெரிய குற்றம். ஒரு சிவபக்தனுக்கு நான் பெண்ணா பிறக்காமல் போயிட்டனே என்று சொல்லி தன் சரீரத்தை யோக அக்னியினால பஸ்மமாக்கிக்கிறான். அப்படி அவ பஸ்மமாக்கிக்கக்கூடிய நேரம், அந்த சமயத்தில் கூட அந்த இதை பார்த்துட்டு இருக்கிற தக்ஷன் வேண்டான்னு சொல்லலையாம், அமைதியாக இருக்கான். அங்கே இருக்கிறவர்கள்லாம் ஆஹாஹான்னு பயந்துட்டா. யோக அக்னியினால் பத்மாசனம் போட்டுண்டு சதி தேவி சிவனை நினச்சிண்டு சிவநாமத்தை நினச்சிண்டு தன்னுடைய தபோபலத்தினால அக்னியை தனக்குள்ளேருந்தே வெளிப்படுத்தி பஸ்மம் ஆயிட்டான். அதன் பிறகு அடுத்த பிறவியில் ஹிமவான் அப்படிங்கிற பர்வதராஜனுக்கு பார்வதிங்கிற பெயரில் பெண்ணா பிறந்து கடுமையான தபசு பண்ணி சிவபெருமானே வந்து கல்யாணம் பண்ணிட்டார்னு அது வேற கதை. இங்கே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்துன்னா, சதி தேவிக்கு இப்படி மரணம் வந்துடுத்துங்கிறத பார்த்துட்டு இருந்த நாரதர் நேராக கைலாசத்துக்கு போனார். கைலாசத்தில் போய் சிவபெருமான் உட்கார்ந்துருக்கார். அவரை பார்த்து சொன்னார், நீர் மனைவியை இழந்தவனா ஆயிட்டீர்னார். சிவபெருமானுக்கு தான் தெரியுமே இப்படிலாம் நடக்க போகிறதுன்னு. அதனால் ஒன்றும் கோபப்படலை சிவபெருமான், அமைதியாக இருந்தார். இவர் எப்படியாவது கோபப்படுத்தணுமேனு தக்ஷன் என்ன பண்ணினா, உங்களுடைய கைங்கரிய பரர்கள் எல்லாரையும் அடிக்கிறாங்க தக்ஷன், பூதகணங்கள் எல்லாரையும். பூதகணங்கள் அடிக்கிறான்னதும் கேள்விப்பட்டதும் உடனே கோபப்பட்டார். தலையிலேருந்து ஒரு ஜடை பிச்சு எரிஞ்சு கீழே போட்டார். அது வீரபத்ரன் அப்படிங்கிற பெயரில் கிளம்பிடுது. தக்ஷனுடைய யாகத்தை துவம்சம் பண்ணிட்டுவான்னு சொன்னார் அவர். அந்த வீரபத்ரன் நேராக கிளம்பி தக்ஷனுடைய யாகத்துக்கு போய் அந்த யாக குண்டத்தை சுற்றி அத்வர்யு ஹோதா உத்காயு பிரம்மானு 4 பேர் உட்கார்ந்து யாகம் பண்ணுவா. அப்படி யாகம் பண்ணக்கூடிய அவர்களை 4 பேரையும் துவம்சம் பண்ணுறது ஒவ்வொருத்தரையும். பிருகுமுனிவர் தலைமையில் இருக்கார் பிரம்மானு. அந்த பிருகுமுனிவர் சிவபெருமான தக்ஷன் வந்து கிண்டல் பண்ணும் பொழுது அவமரியாதைப்படுத்தும் போது மீசையை இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தார். அந்த வீரபத்ரன் அந்த மீசையை புட்டிங்கி அப்படி எரிஞ்சு போட்டாராம். அப்புறம் பூஷான்னு ஒருத்தன், பகன்னு ஒருத்தன் பல்ல காட்டி சிரிச்சானான் சிவபெருமான அவமரியாதை பண்ணும்போது. அவன் 32 பள்ளி உடச்சி வெள்ள தெரிச்சாரான். யாக குண்டத்தில் போய் விழுந்துடுத்தான்.
இப்படி ஒருத்தருக்கும் ஒரு தண்டனையை கொடுத்து அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணி தக்ஷனுடைய தலையை அறுத்துண்டு வீரபத்ரன் அந்த தலையோட கைலாசத்துக்கு வந்துட்டார். அப்படி கைலாசத்துக்கு வந்ததும் உடனே இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்த தேவர்கள்லாம் பயந்து நேராக பிரம்மதேவனிடத்தில் போய் இந்த தக்ஷனுடைய யஜ்ஞத்தில் சிவபெருமானுக்கு இப்படி ஒரு கோபம் வந்துடுத்து, யாகம் தடப்பட்டெடுத்து தக்ஷன் தலையையே வெட்டின்னு போயிட்டா அப்படின்னு சொன்னதும் உடனே பிரம்மதேவன் கேட்டார், அந்த யாகத்துக்கு நீங்கள் ஏண்டா போனீங்க? உங்களை கூப்பிட்டா சரி, என்னையோ சிவபெருமானையோ மதிக்காத இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? அதுக்கு தான் இந்த தண்டனை என்று சொல்லி பிரம்மதேவன் சிவபெருமானை சமாதானம் பண்ணலாம்னு கைலாசத்துக்கு வரார். கைலாசத்துக்கு வந்து சிவபெருமானை சமாதானம் பண்ணலாம்னா அவர் கோபப்பட்டிருந்தா தானே சமாதானம் பண்ண. அவரே சமாதானமாக இருக்கார், சாந்தமாக இருக்கார், எதுவுமே நடக்காத மாதிரி சாந்தமாக இருக்கார். இருந்தாலும் பிரம்மதேவன் வந்ததுக்கு ஒரு 4 வார்த்தை பேசணுமேனு, காமகோபங்கள் இருக்கக்கூடிய சாமானிய ஜீவன்கள் தான் கோபப்படுறா, அசூயப்படுறா அப்படின்னா அதெல்லாம் ஜெயிச்ச தாங்கள் இப்படி இருக்கலாமா? ஏன் என்ன ஆச்சுனர்? இதுபோல் தக்ஷயா யஜ்ஞத்தை பாதிலே நின்றுடுத்தாமே, நான் ஒன்றும் நிறுத்தலையே. இல்லை, நீங்கள் கோபப்பட்டு அவன் தலையை எடுத்துன்னு வந்துட்டேலாமே, அது வாஸ்தவம். நான் கோபப்படலை, இந்த நாரதர் தான் என்னை கோபப்படுத்தினார், நான் கோபப்பட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணுறேன். நீங்கள் சாந்தமாக, நான் சாந்தமாயிட்டேன். யாகத்தை நடத்தணும், சரி நடத்துகிறேன். யாகத்தை நடத்தணும்னா அந்த யஜ்ஞத்தினுடைய கர்த்தா எஜமானன் அவன் தலையே போயிடுத்து எப்படி நடத்துறது? சிவபெருமான் சொன்னார், கவலைப்படாதீங்க, அவனுக்குன்னு ஒரு தலை ரெடியாக வச்சுருக்கேன். என்ன தலைனா, ஆட்டுத்தலை ஒன்று இருக்குது. அவனுக்கு அதை பொருத்தி அவனை எழுப்பிடுறேன். ஏன்னா நந்திகேஸ்வரர் அந்த சாபம் கொடுத்தார் இல்லையா, தக்ஷன் ஆட்டுத்தலையோடு தான் பிறப்பான்னு. அதனால் அந்த ஆட்டுத்தலையோடு அவனுக்கு வச்சு பொருத்தினா எழுந்துட்டான். இப்படி பார்த்தான், அவனுக்கு சரியாக பொருந்தி இருந்துதான் அந்த கழுத்துக்கு ஆட்டுத்தலை. உடனே சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ணான். சஞ்சமே மயஸ்சமே பிரியஞ்சமேனு காமஸ்சமே காமஸ்சமே சௌமனசஸ்சமே பத்ரஞ்சமே க்ஷேமஞ்சமே யசஸ்சமே பகஸ்சமே திரவினஞ்சமே என்று மே 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 மேன்னு ஆடு என்ன சொல்லும்? ஆடு என்ன சத்தம் போடும்? மே மேன்னு சத்தம் போடுறது. ஆடு சம்ஸ்கிருதம் பேசுறதான். என்ன சம்ஸ்கிருதம் பேசுறது? நான் வந்து போன பிறவியில் என்னுடைய வீடு, என்னுடைய பணம், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை எல்லாம் என்னுடையது. மேனா என்னுடையன்னு அர்த்தம். நான் என்னுடையங்கிற எண்ணத்தில் இருந்தேன். பெருமாளுடையது எதுவும்னு நான் சொல்லலை. அதனால் நான் இப்போ ஆடாக பிறந்துட்டேன். அப்போது லோகத்தில் இருக்கிற ஆடெல்லாம் என்ன பாருங்க, யாரெல்லாம் போன பிறவியில் பணத்தினாலேயோ திமிருனாலேயோ அகம்பாவத்தினாலேயோ என்னுடையங்கிறானோ அவன் தான் அடுத்த பிறவியில் ஆடா பிறப்பான். அப்படிங்கிறது தான் இங்கே தக்ஷனுக்கு அவன் ஆட்டுத்தலையோடு பிறந்தாலும் சிவபக்தனாக மாறிட்டான். யாகங்களை நடத்தி சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய ஹவிர் பாகத்தை கொடுத்தான். சிவபெருமான் பிரசன்னமாக ஏத்துண்டார். எப்போ சிவன் வந்து பிரசன்னமாக ஏத்துண்டாரோ உடனே அக்னிகுண்டத்திலேருந்து ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யக்ஷமாயிட்டார். அவர் பிரசன்னமாயிட்டார். அவர் பிரத்யக்ஷமாகி உடனே தக்ஷனை பார்த்து சொன்னார், அகம் பிரம்மாஸ்ச சர்வஸ்ச ஜகதः காரணம் பரம் ஆத்மேஸ்வர உபத்ரஷ்டா ஸ்வயம் திருக் அவிசேஷணः. அகம் பிரம்மாஸ்ச சர்வஸ்ச ஜகதः காரணம் பரம். தக்ஷனை பார்த்து சொன்னார், நானே பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமியாக இருந்துட்டு உலகத்தை காப்பாற்றுறேன். நானே விஷ்ணுவாக இருந்துட்டு பிரம்மாவாக இருந்து அந்தரியாமியாக பிரம்மாவுக்குள்ளே இருந்துட்டு உலகத்தை படைக்கிறேன். விஷ்ணுவாக இருந்து உலகத்தை காப்பாற்றின்னு இருக்கேன். சிவனுக்குள்ள அந்தரியாமியாக இருந்துட்டு உலகத்தை சம்ஹாரம் பண்ணுறேன். சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்தரியாமியாக இருப்பது நான் தான். அதனால் தக்ஷான் இப்படி ஒரு துவேஷ புத்தியோடு அலையக்கூடாது.
எந்த கடவுளை பக்தி பண்ணினாலும் அந்த கடவுள் வசத்தி மற்ற கடவுள் மட்டம்னு பேசக்கூடாது. சிவபக்தன் நாராயணனையோ நாராயண பக்தன் சிவனையோ துவேஷம் பண்ணக்கூடாது. பக்தி பண்ணணுங்கிறது முக்கியம் அவசியம் இல்லை, ஆனால் துவேஷம் பண்ணணும்னு எங்கேயும் சொல்லலை. அதனால் நான் நாராயண பக்தன், அதனால் சிவனை துவேஷிப்பேன் முருகனை துவேஷிப்பேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சிவபக்தன் அதனால் நாராயணனை துவேஷிப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கால் அப்படி துவேஷம் காட்டுவானானால் அவனுக்கு ஒரு பசுமாட்டினுடைய உடம்புல எத்தனை ரோமம் இருக்கோ முடிகள் அத்தனை வருஷ காலம் அவன் நரகத்தில் தண்டனை அனுபவிக்க கடவுது என்று தக்ஷனுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி லோகத்துக்கே உபதேசம் பண்ணிட்டு ஸ்ரீமன் நாராயணன் எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணிட்டு மறைஞ்சு போனார். இப்பேற்பட்ட தக்ஷ யாகத்தை விதுரருக்கு மைத்ரேயர் சொல்லும் பொழுது இந்த சரித்திரத்தை உத்தவன் எனக்கு சொன்னான். இந்த சரித்திரத்தை யார் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களுடைய சர்வ பாபங்களும் விலகும், அவர்களுக்கும் பக்தி உண்டாகி நாராயணனுடைய இடத்துல மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத பலஸ்ருதியாக சொல்லி தக்ஷயாகத்தை பூர்த்தி பண்ணுறார். இந்த தக்ஷ யஜ்ஞத்தோட இன்றைய கதையை நாம் பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு துருவ சரித்திரம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.